இறங்கி நிக்க கத்துனது சத்தம் கேட்டு கிணத்துக்கு சத்தம் கேட்க நான் மரத்தை திரும்பி பார்த்தேன். நீ மரத்துல யாரும் தூங்குறாங்க சத்தம் கேட்க பார்த்து மரம் கொஞ்சம் பயமாயி கொடுக்க திரும்பி போய் அந்த இடைக்கு போய் திரும்பி வந்தேன். மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புலையில் நேற்று கடத்தப்பட்ட பெண்ணொருவர் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவின் நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பொதுக்கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அதே கிணற்றிலிருந்து மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை நெல்லிக்காடு பால் பண்ணை பகுதிக்கு சென்ற பொதுமக்கள் அங்கிருந்த பொதுக்கிணறு ஒன்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டதை உணர்ந்துள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை அவதானித்து உடனடியாக கொக்கட்டிச்சோலை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். விரைவில் வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். விசாரணைகளின்படி மீட்கப்பட்டவர் கொத்தியாப்புலையை சேர்ந்த 26 வயதுடைய முருகமூர்த்தி ரனூஜா என தெரிய வந்துள்ளது. நேற்று அவர் தமது மகளுடன் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரது மகளை தூக்கி வீசிவிட்டு ரனூஜாவை தாக்கி இந்த கிணற்றுக்குள் தள்ளியமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அதே கிணற்றுக்குள் மற்றொரு சடலம் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த சடலம் கடந்த மாதம் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவின் 40 வட்டை பகுதியில்